ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெஃப்னா பெட்டி கிச்சன் ரெசிபீஸ். நான் உங்களுக்கு இன்றைக்கி வித்தியாசமான ஒரு சாதம் செய்து காட்ட போகிறேன். இந்த சாதத்தை நீங்கள் செய்து பாருங்கள் கட்டாயம். அதுக்கு முதல் மறந்துடாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பெல் பட்டன் அமர்த்தினீங்கன்னா நான் போடுற வீடியோக்களை உங்களுக்கு கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாதம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த சாதத்தில் விசேஷம் என்னன்னு சொன்னால், இது ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ஒரு புளி சாதம். இதுக்கு நான் காய்கறிகள் எல்லாம் போட்டு செய்கிறேன். இதுக்கு முக்கியமாக பழைய சாதத்தை தான் நீங்கள் எடுத்து வச்சு செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்படி செய்கிற இந்த புளி சாதம் பழுதாகாமலும் இருக்கும். நீங்கள் எங்கேயும் தூர பயணங்கள் போகிற நேரம் இப்படி செய்து கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது சாப்பிடக்கூடியதாக இருக்கும், பழுதாகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த சாதம் இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல நான் இதுக்கு உருளைக்கிழங்கு எடுக்க போகிறேன். உருளைக்கிழங்கு நீங்கள் இப்படி எடுத்து சின்ன சின்ன இந்த சைஸுக்கு வெட்டிட்டு அதுக்குள்ளே உப்பு சேர்த்துட்டு நாங்கள் இதை பொரித்து எடுப்போம். இந்த உருளைக்கிழங்கை நீங்கள் ஓவராக பொரிக்க தேவையில்லை. பாருங்கள், இந்த இதில் வார அளவு ஒரு ப்ரௌன் கலர் ஒன்று வரும். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு வரக்குள்ளே நீங்கள் பொரித்து எடுத்தீங்கன்னா ஓகே. பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இந்த பருவத்துக்கு நீங்கள் எடுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த உருளைக்கிழங்கோட நான் கேரட்டையும் நான் இதில் காட்டுற அளவுக்கு நீங்கள் இந்த சைஸுக்கு வெட்டிட்டு அதோட உப்பு சேர்த்துட்டு அதையும் நான் இப்போ பொரித்து எடுக்க போகிறேன். அதையும் ஒரு அளவான பருவத்தில் நாங்கள் பொரித்து எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த கேரட் பொரிஞ்சிட்டு இதில் பருவத்தில் நீங்கள் கேரட்டை பொரித்து எடுத்தீங்கன்னா சரி. இதோடு நான் கத்தரிக்காயையும் சேர்க்க போகிறேன். கத்தரிக்காயும் சேர்க்கல மேலதிக சுவையாக இருக்கும். அதை நான் இந்தளவு துண்டு அளவில் வெட்டிட்டு இதுக்கு நான் உப்பு சேர்த்து போட்டு இதையும் பொரிக்கிறேன். இந்த கத்தரிக்காவையும் இந்த ஓவராக கருகி செய்கிற மாதிரி செய்யறதில்ல, ஒரு அளவான பழத்துக்கு இந்த அளவு பார்த்து வரக்குள்ளே நீங்கள் இந்த கத்தரிக்காய் பொரித்து எடுத்துடுங்க. இப்போ இதோட நான் இந்த பொரித்த கத்தரிக்காய், கேரட், உருளைக்கிழங்கோட நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா தாளிக்க போகிறேன். தாளித்து போட்டு அதுக்குள்ளே தான் நான் இந்த சோறை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். தாளிக்கிறதுக்கு நீங்கள் ஆயில் விடலாம். ஆயில் நல்லெண்ணெய் பாவிக்கிறது நல்லா. நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆயிலை விடலாம். அதோட கடுகு சீரகம் சேர்த்து நான் தாளிக்கிறேன். கடுகு சீரகம் சேர்த்து தாளிக்குள்ள இது உடம்புக்கு நல்லா. அதோட சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் படி போட்டுருக்குறேன். செத்தல் மிளகாய் ஒரு 3 செத்தல் மிளகாய், நீங்கள் உங்களோட கார சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செத்தல் மிளகாய் போடலாம். அதோட கருவேப்பிலையும் போட்டு நான் தாளிக்கிறேன். இதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் மஞ்சளும் உங்களுக்கு சுவைக்கு ஏற்ற அளவு நீங்கள் மிளகாத்தூள் போடலாம். இப்போ இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து வரக்குள்ள அந்த சோறோட மிக்ஸ் ஆகக்குள்ள ஒரு நல்ல டேஸ்ட் ஒன்று கிடைக்கும். இப்போ நான் இது பச்சை வாடை போன பிறகு அதுக்குள்ளே பொரிச்சு வச்ச இந்த உருளைக்கிழங்கு, கேரட், கத்தரிக்காய் எல்லாத்தையும் போட்டு நான் இதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணக்குள்ள இந்த மசாலாக்கள் எல்லாம் இந்த மிரக்கறியோட செய்கிறக்குள்ளே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வச்சுட்டு நாங்கள் இதுக்குள்ளே நான் புளி சேர்க்க போகிறேன். புளி உங்களுக்கு ஒரு 4-5 புளியம்பழம் எடுத்து அதை நல்லா நாங்கள் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கரைச்செடுப்போம். புளியம்பழம் அந்த சாரை விடக்குள்ளே தான் இந்த சோறு பழுதாகாமல் இருக்கும். இந்த புளி டேஸ்ட்டும் வித்தியாசமான ஒரு டேஸ்ட் விளைக்கும். இதுக்கு நாங்கள் பழைய புளி தான் சேர்க்குறோம். இப்போ நான் பழைய சோறு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். பழைய சோறு சேர்க்கலாம், இதில் ஒரு நல்ல டேஸ்ட் வரும். இப்போ இந்த பச்சை வாடையெல்லாம் இது போய் இதோட மிக்ஸ் ஆகின புற மிரக்கிறோட நான் இதுக்குள்ளே இந்த சோறை சேர்க்குறேன். இந்த சோறை சேர்த்துட்டு இதோட நான் இந்த பொரிச்சு வச்ச அந்த மிக்சரோடு நான் அதை மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வரக்குள்ள என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அந்த கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்க்கணும். புளியையும் சேர்த்து இதோடு நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த சோறு இந்த ஃப்ரெஷ்ஷாக நல்ல அந்த பழுதாத மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி போட்டு தான் இந்த புளியையும் சேர்க்கணும். இந்த நேரம் நாங்கள் புளியை சேர்த்துட்டு அப்புறம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் உப்பு பார்த்துட்டு உப்பு காணாட்டி ஏற்கனவே நாங்கள் இந்த மிரக்கறி எல்லாம் போட்டு உப்பு போட்டபடியாக கிணக்கு உப்பு போட தேவையில்லை. நீங்கள் இந்த புளி சேர்த்துட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு உப்பு மேலதிகமாக உப்பு தேவைன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் இதுக்கு உப்பை சேர்க்கலாம். பாருங்கள், இந்த மிக்ஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு இந்த சோறை பார்க்கவே விளங்குது. ஒரு சாப்பிடணும் போல் ஒரு ஆசை வருது. நல்ல வாசமாக இருக்குது. நான் நல்லெண்ணெயில் போட்டு செஞ்சேன். நான் சில ஆக்கள் விருப்பம்னு சொன்னால் நெய்யும் போடலாம் இதுக்கு மேலது டேஸ்ட்டுக்கு. நான் இப்போ கொஞ்சம் உப்பு காணாமல் இருக்குது, அதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு நான் இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா சோறை அந்த மிரக்கறி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும்.
விருப்பம்னா நீங்கள் இதுக்கு முட்டையும் நீங்கள் சேர்க்கலாம். முட்டை மச்சம் சாப்பிட்றாக்கள் முட்டையும் சேர்த்து சேர்க்கலாம், இன்னும் வேறு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே பாருங்கள், இப்போ இந்த சோறு ரெடியாக வந்துட்டு நீங்களும் கட்டாயம் இந்த சோறை செய்து பாருங்கள், நல்ல சுவையாக இருக்கும். எங்களோட வீட்டை நான் பழைய சோறு மிஞ்சினா இப்படி தான் செய்வேன். இந்த சோறு செய்த பிறகு சோறு மிஞ்சவே மிஞ்சாது, அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செய்து பார்த்துட்டு இந்த சோறு எப்படி வந்திருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு சமையலில் சந்திப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.